அத்தோடு மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 5 நிமிஷம் தான் போயிருக்கு. சமூக நீதி பிறப்பிடமாக கருதப்படும் தமிழகத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரின் சமூக பொருளாதாரத்தை உயர்த்த வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், மண்ணின் மகள் திட்டம், அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் மற்றும் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் போன்றவைகளுக்கு 3937 கோடி ஒதுக்கீடு. அனைத்து பெண்களுக்கும் திருமண நன்னாளில் 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை. இந்த தமிழகத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஒரு பட்டுப்புடவையும் 8 கிராம் தங்கம் வழங்குகிற உங்களது அற்புதமான திட்டம் பெண்களுக்கு வரப்பிரசாதம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு பொறுப்பேற்றவுடன் 14,790 நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், 33,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் விளங்கும் வழிகாட்டி 3 என்றும் தொலைநோக்கு புதிய சேவை திட்டம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பல்வேறு மாவட்டங்களை விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவித்து இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவகம் என்ற நகரம் உருவாக்க இருப்பது. எஃகு உற்பத்தியை ஊக்குவிப்பம், பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சி, தொழில் முனைவோருக்கான தொழில்நுட்ப முயற்சி இன்னும் பல்வேறு திட்டங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 2640 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட உடன்குடி மற்றும் இன்னூர் அனல் மின் திட்டம், பல்வேறு மின் திட்டங்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. மின் மிகை மாநிலமாக நிச்சயமாக உங்களது ஆட்சி காலம் அமையும் என்பதை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா காலத்தில் எப்படி மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருந்ததோ அந்த தொலைநோக்கு திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக ஆகியது. இப்போதும் தமிழ்நாடு மின் மிகை மாநிலமாக ஆகும். அதற்கான திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் நிறைய இருக்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விவசாயிகளின் நலனுக்காக எங்களுடைய பகுதி டெல்டா பகுதி 144 கோடி ரூபாய் குறுவை தொகுப்பு, 75,000 ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள், உள்ளபடியே வரவேற்கிறோம். ஆனால் எங்களது பகுதியில் இருக்கிற விவசாயிகள் நம்முடைய புதிய முதலமைச்சரிடம் சொல்லுங்கள், நம்முடைய பகுதியினுடைய வேதனையை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே இருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக வாக்களித்தவர்கள், நான் உங்களை ஆதரித்து வாக்களிக்கிறேன். நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன், சிறு குறு விவசாய கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள். நீங்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் விவசாயிகளின் நெஞ்சங்களில் நீங்கள் குடியிருப்பீர்கள். கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணிட்டீங்க. இன்னும் 8,000 கோடி ரூபாய் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இந்த சிறு குறு விவசாயம் என்ன குறிக்கிடாதீங்க, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குறிக்கிடக்கூடாது. நான் பேசுவேன். சிறு குறு விவசாயிகளின் கடன்களை முழுமை தள்ளுபடி செய்யப்பட வேண்டும். ஏன்னா ஏன் டைம் போயிடும், எனக்கு 15 நிமிஷம் காலைல நீங்க கொடுத்துட்டீங்க. அதுக்காக நான் ஸ்பீடா படிக்கிறேன், இல்லைன்னா எல்லா பக்கத்தையும் பரட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு பற்றி தான் படிக்கிறேன். குறிக்கிட காலையில் நீங்க சொல்லிட்டீங்க பேரவைத் தலைவர்களே, வேகமா படிங்க, வேகமா படிங்க. 15 நிமிஷம் முடிச்சிட்டேன். சிறு குறு விவசாயிகள் பெற்ற கடன்களை முழுமையும் தள்ளுபடி செய்யணும் முதலமைச்சர்களே. எதுக்கு வேணாலும் கவர்ச்சி திட்டங்களுக்கு கடந்த காலங்களில் கடன் வாங்கியதை போல உண்மையான நல்ல திட்டங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவுகிற இந்த திட்டத்திற்கு நீங்க எங்க வேணாலும் கடன் வாங்க. ஆனால் சிறு குறு விவசாயிகள், டெல்டா பகுதியில் இருக்கிற சிறு குறு விவசாயிகள் கடன்களை தயவு செய்து தள்ளுபடி செய்யுங்கள். எங்களது விவசாயிகளின் வாழ்வில் ஒளியேற்றுங்கள் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு எங்களுடைய நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டதை போல டெல்டா மாவட்டங்களை, வறட்சி பாதித்த மாவட்டங்களை அறிவியுங்கள். நிதி வரும்போது அவருக்கு உதவுங்கள். என்றைக்கு உபரி நிதி தமிழ்நாட்டிற்கு வருகிறதோ நல்ல திட்டம் மாண்டேக் சிங் அல்வாலியா, வரி வருவாயை பெருக்க வேண்டும், ஊழலை ஒழிக்க வேண்டும். உங்களது எண்ணம் நிறைவேறும். அந்த நேரங்களில் விவசாயிகளுக்கு உதவி செய்யுங்கள். எங்களது மாவட்டம் வறட்சி மாவட்டம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது வறட்சி மாவட்டமாக அறிவித்தார். வருவாங்க. அதே மாதிரி நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிட்றோம். ஒரு தடவை எங்களை பார்த்து இது அங்கேயே அறிவிச்சுடுவாங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர், யாராலையும் செய்ய முடியாது. நிறைய இருக்கு, பேரத்தில் பார்க்குறாங்க. கடைசி சப்ஜெக்ட் வந்துடுறாங்க. இப்போ வாட்டாள் நாகராஜ் இன்னைக்கு அத்திப்பள்ளியில் தமிழ்நாட்டில் இந்த வண்டி வரக்கூடாது, இன்னைக்கு வாட்டாள் நாகராஜ் சொல்லியிருக்கிறார். மாண்பு உறுப்பினர் கொஞ்சம்
அந்த பிரச்சனைக்குள்ளாம் போகல. 5 தனி தீர்மானங்கள் இந்த சட்டமன்றத்தில் மேகதாது காவேரிக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தனி தீர்மானம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் தனி தீர்மானம், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தனி தீர்மானம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயாச்சு. நம்முடைய முதலமைச்சர் பெங்களூர் விஜயத்தை பற்றி நிறைய பேர் பல்வேறு கருத்துக்கள், ரொம்ப வெளிப்படையா தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் உண்டா நான் ஏத்துக்கிற தமிழ்நாட்டு மக்களுக்காக என்று சொன்ன ஒரே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர். அப்ப அவருக்கு மட்டும் தலைகுனி, இங்க இருக்கிற நமக்கெல்லாம் தலைகுனி இல்லையா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தலைகுனிவு என்றால் 8.5 கோடி மக்களுக்கும் தலைகுனிவு, 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைகுனிவு, 40 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைகுனிவு நான் எண்ணுகிறேன். 5 தனி தீர்மானங்கள். என்ன ஆச்சு? அனைத்து கட்சி கூட்டம் நிறைய பேர் சொல்றாங்க என்ன ஆச்சு, அதனால என்ன ஆக போகுது? தனி தீர்மானம் போட்டாச்சு, ஃபர்ஸ்ட் பட்ஜெட் ஃபர்ஸ்ட் இதில் போட்டாச்சு. வேணாம் வேண்டாம் பேசி முடிச்சா டைம் போயிடும். இந்த தனி தீர்மானத்தினால என்ன ஆச்சு? எங்க கிராமத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டைட். 5 தனி தீர்மானம் அனைத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போட்ட தனி தீர்மானத்தில் ஒன்றும் கிடையாது. நம்ம சட்ட போராட்டம் நடத்தணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். இதுதான் இதுக்கு ஒரே தீர்வை தவிர பாராளுமன்ற உறுப்பினர்கள் அழைத்துக் கொண்டு பாரத பிரதமரை சந்திக்கணும். நம்முடைய முதலமைச்சர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு நாளைக்கு 3500 கனஅடி 15 நாளைக்கு கொடுக்கணும், 4 டிஎம்சி. கர்நாடகா அதை மதிக்குமா? கர்நாடகா மதிக்குமா சொல்லுங்க. எஸ்.எம். கிருஷ்ணா முதலமைச்சராக இருந்தபோது மாண்புமிகு அம்மா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு போட்டுச்சு 6 டிஎம்சி கொடுங்கன்னு. கர்நாடகா ஏற்க மறுத்துச்சு. இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னு வச்சுங்களேன். இங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்களும் இருக்காங்க, ஆனா பாஜகவும் இருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அண்ணன் சி ஜோசப் விஜய் தலைமையில் வந்ததோ, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.